அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்குற திரை விமர்சனம் பார்த்தீங்கன்னா விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் பலர் இணைந்து நடித்த கோட் திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு விஜய்க்காக வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு படம்னாவே எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் தொத்திக்கும். ஏன்னா அவரோட படமாகட்டும், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஆகட்டும் எப்பவுமே ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கு. படம் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம், ஒரு 50 நொடிகள் குறைய 3 மணி நேரம் இந்த படம் போகுது. அப்படி இருந்து கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாம திரைக்கதை எடுத்துட்டு போயிருக்கிறது அவரோட மிகப்பெரிய பிளஸ். கதை கருன்னு பாத்தீங்கன்னா குடியிருந்த கோயில், ஏற்கனவே ரஜினியோட தாய் வீடு, அந்த மாதிரி படங்களோட கதை கருதான். அதே மாதிரிதான் மைய கரு இருக்கு. இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாம இதை எடுத்துட்டு போயிருக்கிறது டைரக்டரோட பிளஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வில்லன் தொடக்க காட்சியிலேயே சாகிற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் அவர் சாகலைங்கிறது நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரியும். அப்படி இருந்து அந்த வில்லன் மறுபடியும் இவரோட வாழ்க்கையில எப்படி வரான் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வருது. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா விஜய்க்கு இந்த படத்துல மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்வம் அவரோட பாடல்கள்லயும் பின்னணி இசையிலையுமே தெரியுது. அந்த அளவுக்கு துள்ளலா அமைஞ்சிருக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தோட சித்தார்த்தா நுனி அப்படிங்கிறவர் தான் கேமரா பண்ணியிருக்காரு. அவரோட கேமரா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட திரைக்கதைக்கு ஏற்ப நம்மளுக்கு படத்து கூடவே நம்மளையும் ஓட வச்சிருக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கு. வெங்கட்ராஜனோட படத்தொகுப்பும் பாத்தீங்கன்னா இந்த நீளத்தை கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாத அளவுக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு போய் இருக்குது. அந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்த படம். இதற்கு முன்னாடி தலைக்கு வெங்கட் பிரபு எடுத்த மங்காத்தா ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு கேம் ரிலேட்டடான கேங்ஸ்டர் படம் அப்படின்னா இந்த படம் முழுக்க ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. தளபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அவரோட திரைக்கதை இணைந்து பணியாற்றிய எழிலரசு போன்றவர்கள் எல்லாம். இந்த படத்துல பல காட்சிகளும் வசனங்களும் இவங்க புதுசா எதுவுமே மெனக்கெட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கியில பண்ண மாதிரியே அந்த பபிள் கம் தூக்கி போடுறதாகட்டும், ஐ எம் வெயிட்டிங்ன்ற வசனமாகட்டும், இந்த மாதிரி ரிப்பீட்டடா விஜயோட ஸ்டைல், மேனரிசம், டைலாக்ஸ் எல்லாமே அங்கங்க இருந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுல இருந்தே பல்வேறு சமூக வலைத்தளங்கள்ல இந்த படத்தை பத்தின ஹைப்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலான கோட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த இதுக்கு தமிழ்ல கவிஞர் மகுடேஸ்வரன் எண்ணான்றும் மான பெரிது அப்படின்ற ஒரு பேர் கொடுத்திருந்தாரு. அதுவும் நியூஸ் சேனல்ஸ் வரையிலுமே ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ இந்த இங்கிலீஷ் பெயருக்கு தகுந்த தெளிவான தமிழ் பெயர் அது. அந்த தமிழ் பெயர் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 2 இடத்துல காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு ஒரு லைன் வரும். அதே மாதிரி அடக்கமுடிமை அதிகாரத்திலையும் ஒரு மானப்பெரிதுன்ற மாதிரி முடிகிற ஒரு குறள் இருக்கும். ஸோ இந்த 2ல இருந்தும் கூட அவர் ரெஃபரன்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சுத்த தமிழ் பெயரும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டா எல்லா பக்கமே வைரல் ஆயிட்டு இருந்தது. இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பா இருக்கு. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சமீபத்துல இறந்து போன நம்ம கேப்டன் விஜயகாந்த் விஎஃப்எக்ஸ் மூலமா இந்த படத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுவும் முதல் காட்சியிலேயே. ஸோ அந்த காட்சியில விஎஃப்எக்ஸ் மூலமா ஒரு ஃபேஸை கொண்டு வந்திருந்தாலும் அதுல நடிச்சது பாத்தீங்கன்னா விஜய் தான். ஸோ அவரோட உடல் அமைப்பு, அந்த மேனரிசம்ஸ் எல்லாமே விஜய் தாங்கிறத காட்டி கொடுக்கறது கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. விஜயகாந்தோட ஃபேஸை ஒட்டி இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸ் விஜயகாந்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அதே மாதிரி இரண்டாம் பகுதியில் வர்ற விஜயோட மகனான இந்த ஜீவன்ற கேரக்டருக்கும் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரும் பாத்தீங்கன்னா விஜய் இப்ப இருக்கிற வயசுக்கு ஒரு 20-30 வயசு சின்ன பையனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு தூரம் ஒட்டலை, கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரியே இருக்கு. இல்ல அப்பா மகன்ற கேரக்டர் வரும். அதுல மகன் கேரக்டர் தான் நம்மளுக்கு ஹீரோவா இருப்பாரு. அப்பா கேரக்டர் ஒரு டான் மாதிரி வருவாரு. ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் நம்மளுக்கு படத்துல ஒட்டாத மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துல இந்த மகன் கேரக்டர் சுத்தமா ஒட்டவே இல்லை. அதுவும் அந்த நெகட்டிவ் ரோலுக்கு அவ்வளவு சின்ன பையனா காட்டி இருக்கிறது ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்சது.
அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துல இன்னொரு பிளஸ் ஸ்கிரீன் பிளேல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் கூட இருக்கிற அவரோட கொலீக்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் ஜெயராம், பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா இவங்க எல்லாத்துலயுமே மேலையுமே வந்து ஒரு சந்தேகத்தை வச்சு இறுதியில வந்து யார் அந்த குற்றவாளிக்கு உதவுறாங்க அப்படின்றத ரிவீல் பண்ற இடம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனா அதற்கும் வந்து அவங்க கையாண்டிருக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் விஜய் கடைசியில சொல்றப்போ அதுவும் மாமூலான திரைக்கதையா போனது ஒரு சின்ன நெருடல். விஜய் இதற்கு பிறகு படமே நடிக்க மாட்டேன், முழு நேரம் அரசியல்ல ஈடுபடுறேன்னு சொல்லி இருக்கிற இந்த வேலையில படத்தோட இறுதி காட்சியில வர்ற குளோனிங் காட்சிகள் வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு. ஏன்னா வந்து அது அடுத்த பாட்டுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜ் சீன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து விஜய் இனிமேல் படத்துல நடிப்பாரா என்பதே கேள்விக்குறியா இருக்கிற இந்த சமயத்துல அந்த குளோனிங் டெக்னாலஜி எல்லாம் அவங்க காட்டி தேவையில்லாம ஆடியன்ஸை குழப்பி இருக்காங்க அப்படின்னே தோணுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல வெங்கட் பிரபுவோட பிஹைண்ட் த சீன் ஷூட் காட்டுறாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா எல்லா படத்துலயுமே வர்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து ரொம்ப அமைதியா ரிசர்வ்டா இருக்கிற விஜயவே வந்து அவ்வளவு தூரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆட வச்சிருக்கிறது அவரோட பிளஸ்னே சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஜாலியா ஒர்க் பண்ணி இவ்வளவு பெரிய படத்தையும் ரொம்ப கமர்ஷியலா ஹிட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்காகவே வெங்கட் பிரபு அண்ட் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி.